ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டேர்கேஸ் செட்டப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேர்கேஸ் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிப் டைப் ஸ்டேர்கேஸ் செட்டப். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமுமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்படி தான் இருக்கும். இதோட ரெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டில் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அடுத்த ஃபோட்டோவில் இதுதான் அதோடைய ஃபுல் செட்டப். ஃபிளிப் டைப்புங்கிறதுனால ரெண்டு பக்கமும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதிக ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் போக முடியும். இதை வந்து சிங்கிள் சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் டைப்பாக போடணுன்றதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட் செட்டப். இது வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இந்த மாதிரி வந்து நம்ம லிவிங்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த டைப் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது இந்த யூ ஷேப் ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெயிலிங் கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி மேலே போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த டிராயிங்கில் போட்டிருக்கோம். இந்த ரெயிலிங் ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கோம். அந்த யூ ஷேப் ஸ்டேர் கேஸில் இந்த கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி போகிற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் இதில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லாத அளவுக்கு இந்த டிராயிங்கில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அதோடைய டாப்பு. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடு போனாலும் மேலே ஒரே இடத்துல போய் முடிகிற மாதிரியான ஒரு அமைப்பு இது. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேண்டிங். இந்த ரெயிலிங் ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப திக்காக போடல. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ரெயிலிங் ஸ்டிக்கு, வெர்டிகல் ஸ்டிக்கு. மேலே வர அந்த கிராஸ் லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 இன்ச் அகலமும் ஒரு 1.5 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு லைட் வெயிட் ஸ்டேர் கேஸ். இந்த மாதிரி போடும்போது இது ரொம்பவே நல்லா இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஒரு ஸ்டேர் கேஸ் சிஸ்டம் நம்ம 3D ஸ்டுடியோவில் நம்ம இதை மேக் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸோடைய இந்த எட்ஜி வந்து நான் வந்து இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுருக்கேன். அந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லை அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரியும் வைக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டப். இது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு லைட் வெயிட் ஸ்டேர் கேஸ் சிஸ்டம். ஃபுல் செட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இது இன்டீரியரில் போதுமான அளவு ஸ்பேஸ் இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டீரியரில் வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம். இதை ஒரு ஃபிளிப் டைப்பாக வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சிங்கிள் சைடாக வைக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு எப்படி வேணாலும் இதை அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப் வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான செட்டப்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஒரு ஐடியாலஜிக்கல் ஒர்க்கு. இதில் இருக்கிற மாதிரியே இந்த டைமென்ஷன்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட அவுட்புட் ரிசல்ட்டு. இதோடைய மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். நிறைய இடத்துல இந்த ஸ்டேர்கேஸ் செட்டப் போடும்போது இது ஒரு கொலாப்ஸாக தான் வருது. அது காரணம் சரியான ஒரு பிளான் இல்லாமல் இதை நம்ம செய்யறதுனால தான். ஒரு ப்ராப்பர் பிளானோட இந்த வேலையை செய்யும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேர்கேஸ் செட்டப் நமக்கு கிடைக்கும். இதோடைய செட்டப் எப்படி இருக்குதுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அடுத்த ஏதாவது ஒரு டிசைன்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி.